ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான கேட் ஐ விங் லைனர் தான் நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்ட போகிறேன். ஸோ பிகினர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம கேட் லைன் ட்ரா பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு ஹூடட் ஐஸாக தான் இருக்கும். ஸோ என்னோடய ஐஸ் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஹூடட் ஐஸ் தான். ஸோ இந்த மாதிரி நமக்கு க்ரீஸ் ஏரியா ரொம்ப பேக்காக இருக்கிறது தான் ஹூடட் ஐஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது எப்படி நல்ல ஒரு பர்ஃபெக்ட் ஒரு விங் லைனர் ட்ரா பண்ணலாம் பேசிக்காகவே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணலைன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ எஸ், இப்போ நான் ஒரு பேஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஐ மேக்கப் இல்லாமல் வெறுமா ஐலைனர் வரைகிறது ரொம்பவே பிடிக்கும். ஸோ பிடிச்சமான விஷயன்றதுனால ஃபர்ஸ்ட் என்னோடய ஐஸ் ஃபுல்லாக ஒரு பேஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு நான் ஸ்விஸ் பியூட்டியோட கன்சீலர் எடுத்து என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக பியூட்டி பிளெண்டர் வச்சு ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ரொம்ப கேக்கியாக இல்லாமல் நல்லா இந்த பியூட்டி பிளெண்டர் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால நல்ல ஒரு ஏர் ப்ரஷ் ஃபினிஷ் உங்களுக்கு கொடுக்கும். கன்சீலர் அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம க்ரீம் பேஸஸ் நம்ம ஐலைட்டில் போட்டிருக்கோம் இல்லையா. இப்போ நான் ஒரு காம்பேக்ட் வச்சு என்னோடய க்ரீம் பேஸை நல்லா லாக் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம எப்போவுமே க்ரீம் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணும் போது இது மாதிரி காம்பேக்ட் இல்லை லூஸ் பவுடர் வச்சு நம்மளோட பேஸை செட் பண்ணுறது நல்லது. அப்போ தான் நம்மளோட ஐலிட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆயிலினஸ், ஸோ அந்த க்ரீஸ் அந்த மாதிரிலாம் ஆகாது. எப்போவுமே க்ரீம் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணும் போது ஐலிட்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய ஃபைன் லைன்ஸ் இருக்கும். ஸோ அது ரொம்ப உங்களுக்கு நிறைய ஆக்வர்டாக தெரியும். அதே மாதிரி ரொம்ப கேக்கி ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ என்னோட பேஸ் ரொம்ப கிளியராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் ஐ மேக்கப் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த பேஸை நீங்கள் க்ரியேட் பண்ணாலே போதும். இது ரொம்ப சிம்பிள் தான், அவ்வளோ ஒன்றும் கஷ்டம் கிடையாது. இப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப நேச்சுரல் ஃபினிஷ் இப்போ எனக்கு கொடுத்துருக்கு. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ஹெவியாக இல்லை, நான் லைட்டாக தான் அப்ளை பண்ணி ஒரு நல்ல ஒரு பேஸை நான் க்ரியேட் பண்ணிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா என்னோட ஐப்ரோஸை நான் செட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ என்னோடய ஐப்ரோஸ் கொஞ்சம் திக்காக இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் என்னோடய ஐப்ரோஸை நல்லா ஸ்பூலி வச்சு ஒரு ஷேப் கொடுத்து நான் நல்லா கோம் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நிறைய பேர் எனக்கு கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, நீங்கள் என்ன ஐலைனர் யூஸ் பண்ணுறீங்க, ஸோ ரொம்ப நல்லா போல்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த ஐலைனர் வச்சு தான் உங்களுக்காக நான் பண்ணி காட்ட போகிறேன். அதே மாதிரி ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், லிங்க் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சில ஐ ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களோட கண்ணுக்கு மேலெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி க்ரீஸியாக ஆகிடும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஜஸ்ட் கன்சீலர் இல்லை ஐ ப்ரைமர் அந்த மாதிரி நீங்கள் எதாவது யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு நல்லாவே ஒரு க்ரீஸ் லைன் இருக்குது. ஸோ நல்ல ஒரு ஹூடட் ஐ தான். இந்த ஐக்கு எப்படி நல்ல ஒரு கேட் ஐ விங் லைனர் ட்ரா பண்ணலான்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். மெப்லினோட ஐலைனர் தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஐலைனர் பார்த்திங்கன்னா ரொம்ப போல்டாக அண்ட் கலர் நல்ல இன்டென்ஸான ஒரு பிளாக் கலர் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா அப்ளிகேட்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரஷ் ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப பிரிஸ்டல்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஃபைனாக உங்களுக்கு அழகாக ட்ரா பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது ஸ்மச் ப்ரூஃபும் கூட, வாட்டர் ப்ரூஃபும் கூட. இது பார்த்திங்கன்னா உடனே குயிக்காக ட்ரை ஆகிடும். நீங்கள் யூஸ் பண்ணும்போது லைக் ஓப்பன் பண்ணி அப்படியே விட்டுறாதீங்க. ஜஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணும் போதே பாருங்கள், பாதி உங்களுக்கு டக்குன்னு நல்லா ட்ரை ஆகிடுது. ஸோ எஸ், அதனால் இப்போ உங்களுக்கு ஸ்மச் பண்ணால் கூடமே உங்களுக்கு டக்குன்னு அழியாது. அதே மாதிரி இது வாட்டர் ப்ரூஃபும் கூட. நீங்கள் உங்கள் ஐஸில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா டக்குன்னு ட்ரை ஆகிற ஒரு விஷயம் தான். ஸோ அதனால் எவாப்ரேட் ஆக விடாதீங்க. அதே மாதிரி இது நல்ல ஒரு வாட்டர் ப்ரூஃப்ன்றதுனால உங்களுக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணாலுமே அந்தளவுக்கு சீக்கிரமாக போகாது. ஸோ அதனால் நீங்கள் ரிமூவர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ட்ரா பண்ணணுன்றது நான் உங்களுக்கு இப்போ கிளியராக சொல்கிறேன். எப்போவுமே உங்களோட கண்ணு ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு அவுட்டர் கார்னரில் இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு விங் ட்ரா பண்ணிவிடுங்க. சின்னதாக ஒரு லைன் ட்ரா பண்ணுங்கள். கரெக்டாக அது உங்களோட ஐப்ரோஸோட எட்ஜுக்கு முடிகிற மாதிரி இருக்கணும். இது மாதிரி ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த எட்ஜ் ஆஃப் த லைனில் இருந்து உங்களோட ஐலிட்டுக்கு கனெக்ட் பண்ணணும். எப்போவுமே நீங்கள் ட்ரா பண்ணும்போது இப்படி தான் பண்ணணும். எடுத்த உடனே இன்னர் கார்னர்லேருந்து நீங்கள் வரக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இந்த எட்ஜ்லேருந்து உங்கள் ஐலிட் வரைக்கும் நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேப்லலாம் நீங்கள் ஃபில் பண்ணி நல்லா ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக எட்ஜு மட்டும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு விங் ட்ரா பண்ணுங்கள். ஷார்ப்பான விங் இருந்தால் மட்டும்தான் உங்களோட ஐஸ் ரொம்ப ஒரு கேட்டி ஐ லுக்
கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ வந்து கேப்லலாம் வந்து நான் ஃபில் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ தான் வந்துட்டு ஒரு இன்டென்ஸாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது ஒரு ஸ்வைப்லேயே உங்களுக்கு நல்ல ஒரு இன்டென்ஸ் இருக்கும். மேலே மேலே நீங்கள் பண்ணவே வேண்டாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, கொஞ்சம் இந்த மிடில் ஆஃப் தி லிட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கனெக்ட் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ அப்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு கைடன்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட இன்னர் கார்னர் ஐலேருந்து லிட்டு வரைக்கும் எப்படியோ நீங்கள் அந்த மாதிரி வந்துட்டு பொறுமையாக இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிகிட்டே வந்தாலே போதும். ஸோ ஒரு நல்ல ஒரு லைனர் வந்து உங்களால் ட்ரா பண்ண முடியும். ஸோ இந்த லைனர் வந்து பார்த்திங்கன்னா பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இது வந்து பண்ணுங்கள். நம்ம எப்போவுமே வந்துட்டு இன்னர் கார்னர்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அவுட்டர் கார்னர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக திக்காக அந்த ஒரு லைனே உங்களுக்கு வந்து க்ரியேட் ஆகாது. ஸோ ஹூடட் ஐஸ்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். நிறைய பேருக்கு ஹூடட் ஐஸுன்றதுனால இந்த ஐலைனர் ஷேப் வந்து கண்டிப்பாக உங்களோட ஐஸை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு ஷோ பண்ணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கார்னர் எட்ஜில் வந்துட்டு நீங்கள் ஒரு லைன் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அந்த லைன் கரெக்டாக உங்களோட ஐப்ரோஸ் எட்ஜில் வந்து முடிகிற மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த லுக் வந்து உங்களோட ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக உங்களோட ஐக்கு ஏற்ற மாதிரி ஃபிக்ஸ் ஆகும். இப்போது இந்த லுக்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நான் ஃபேஸ் கனடாவோட ஐ காஜல் எடுத்திருக்கேன். ஸோ இது ரொம்ப சூப்பர்பான ஒரு ப்ராடக்ட். ஒரு ஸ்வைப்லேயே உங்களுக்கு நல்ல ஒரு இன்டென்ஸான ஒரு பிளாக் வந்து கொடுக்கும். ஸோ இது வந்து நான் என்னோடய ஐலிட் கீழே வந்துட்டு நான் யூஸ் பண்ணிக்கிறேன் என்னோடய வாட்டர் லைனில். ஸோ என்னோடய லுக் வந்து ஃபுல் கம்ப்ளீட்டாக ஆகிறதுக்கு நான் இது யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெப்ளினோட மஸ்காரா யூஸ் பண்ணுறேன். இந்த மஸ்காரா வந்து நல்லா என்னோட லேஷஸை லிஃப்ட் பண்ணி கொடுக்கும். இதுதான் என்னோட ஐ லுக், ஃபுல் லுக். ஸோ எஸ், நிறைய பேருக்கு வந்துட்டு ஐ மேக்கப் இல்லை, இந்த ஒரு ஐ லுக் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை வந்துட்டு மீட் பண்ணுறேன். அதே மாதிரி என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் அக்கௌண்ட் வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணலைன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.